நீ உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் உன் வாழ்க்கையில சுகத்தையும் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் நலனையும் தர வேண்டும் என்றுதான் தேவன் ஆசைப்படுகின்றார். நான் அறிவிக்கின்ற என் ஆண்டவர் தற்காலிகமாக ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் நிரந்தரமாக ஒரு நபரை ஆசீர்வதிக்கின்ற அற்புதமான ஒரு தேவன். நான் அறிவிக்கின்ற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நம்ம அநேகருடைய வாழ்க்கையிலே தற்காலிகமான ஆசீர்வாதங்களை தான் உங்கள் வாழ்க்கையில பார்க்கின்றீர்கள். ஒரு நாள் நல்லா இருக்கு, இன்னொரு நாள் நல்லாவே இல்லை. காரணம் தற்காலிகம். ஒரு நாள் கையில பணம் அப்படியே இருக்கு, இன்னொரு நாள் கையில பணமே இல்லை. காரணம் என்னங்க? இது எல்லாத்துக்கும் தற்காலிகம். ஒரு நாள் வீட்டுல நல்லா சாந்தி சமாதானம் இருக்கு, இன்னொரு நாள் வரும்போது குடும்பத்துல எல்லாமே முழுவதுமா கந்தரகோலமா இருக்கும். காரணம் தற்காலிகம். சகோதரனே சகோதரிய, தயவு செஞ்சு கவனிங்க. சவுலனுடைய வாழ்க்கையிலே அன்று தேவனுக்கு இருந்த ஆசை என்னவென்றால் தற்காலிகமா இல்ல, நிரந்தரமாக அந்த சவுலின் ராஜ்யம் தொடர வேண்டுதான் ஆசைப்பட்டார். சவுலே, உன் மீது தேவனுக்கு இருக்கிற ஆலோசனைகள் மிகவும் மேன்மையானவை. நிரந்தரமாக உன் சிங்காசனம் இருக்க வேண்டும் என்றுதான், உன்னுடைய ராஜ்யபாரம் இருக்கணும் தான் தேவன் ஆசைப்படுகின்றார். சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை குறித்து என் தேவனுக்கு இருக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க சதா காலமும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் நினைக்கிறார். சதா காலத்துக்கும் வரப்போகும் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆதரவா இருக்கணும்னு தான் நினைக்கிறார். உன் மீது தேவன் தந்திருக்கிற தன்னுடைய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கதான் ஆசைப்படுகின்றார். ஆனால் தன் கைகளாலேயே ஒருவேளை நீ தேவனுக்கு விரோதமாக வாழ்வா என்றால், செய்யக்கூடாத காரியங்களை செய்வாய் என்றால், அருவருப்பான பாவ பழக்கத்துக்குள் மூழ்கி கிடப்பாய் என்றால், தேவன் வேண்டாம் என்று சொல்வதை செய்தால், தேவன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதை செய்தால், உன் கைகளாலேயே நீ ஆசீர்வாதங்களை இழந்து போகிறாய். உன் கைகளாலேயே தேவன் உன் மீது வைத்திருக்கிற அவருடைய ஆலோசனைகளை உன் அருவருப்பான பழக்கத்தினால், அருவருப்பான பாவ பழக்கத்தினால், உன் கண்களினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவாய் என்றால், உன்னிடம் இருந்து உன் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் அது என்ன ஆகுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு காணாமல் போயிடும். சவுலின் வாழ்க்கையில் நடந்தது அதுதான். அவசர அவசரமா ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். புத்தி கெட்டு போய் செஞ்சுட்டான். அதை புத்தியே இல்லாம வாழ்ந்து வந்தான். அறிவில்லாமல் அவன் வாழ்ந்து வந்தான். புத்திஹீனனாக அவன் வாழ்ந்தான். புத்தி இல்லாத காரியங்களை செய்தான். அதன் விளைவாக தேவன் அவர் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நீ இழந்து போகிறாய். இந்த ராஜ்யம் உன் கரத்திலிருந்து பறிக்கப்பட போவது. உண்மையிலேயே அந்த ராஜ்யம் சவுலின் கரத்துக்குள்ளாக இருக்கும் என்றால், சவுலனுடைய குமாரர்கள் என்னவான்னு சொல்லுங்களேன்? அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் ஆவார்கள். சவுலின் பேர பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? ராஜா ஆவார்கள். அவர்களுடைய பேர பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? ராஜா ஆவார்கள். இதுதான் தேவன் என்று விரும்பினார். சகோதரனை கவனிக்கிறியா? சகோதரியை கவனிக்கிறியா? உன் மீது இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அது போக வேண்டும் என்றால், கவனி, நீ செத்து போகிற வரைக்கும் ஆசீர்வாதகரமாய் வாழ வேண்டும். நீ மரித்து போகிற வரைக்கும் ஆதரவாக நீ வாழ வேண்டும். திடீர்னு அருவருப்பாக உன் வாழ்க்கையை முடிந்து விடுவது நல்லதே இல்லை. செய்கிற தவறுகளினாலே, செய்கிற பாவத்தினாலே வரக்கூடாத வியாதிகளை வரவழைத்துக் கொண்டு திடீரென்று பாதி வழியிலேயே மரித்து போவது கூடாது. திடீரென்று உன் கதை முடிந்து போவது கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதன் விளைவாக உன்னை தொடர்ந்து உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பார்க்கலாம் என்ன சொல்றார் தேவன். ஆதியாகமம் 17:4 முதல் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். வாங்க வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, கவனிங்க என்ன சொல்றாரு, உத்தமனாய் இரு. ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு. அப்படின்னா நம்மளுடைய பாஷையிலே உண்மை உத்தமமா நீ வாழு. தேவன் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? உண்மையான வாழ்க்கை, நீதியும் உண்மையமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதுதான் தேவன் கேட்கிறார். ஆபிரகாமே, நீ உத்தமனாய் இரு, பரிசுத்தவானாக வாழு, யதார்த்தமுள்ளவனா வாழு. ஏனென்றால் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும், கம்மியா அப்படின்னு இருக்கா இல்ல திரளாய் அப்படின்னு இருக்காங்க? சத்தமா சொல்லணும். நீங்க நம்மள யாராவது இருக்கிறீங்களா? அளவு கடந்து மிகவும் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். மிகவும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அப்படின்னா என்ன பண்ணணும்? உன்னை நான் மிகவும் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார்.
அடுத்து கவனிங்க, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணிகன் தேவன் அவரோடு பேசுறார். இதோ என்ன சொல்றார்? நான் உன்னோடு பண்ணுகின்ற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். கவனிங்க, உன்னிலே ஜாதிகளை நான் உண்டாக்குவேன். ஜாதிகள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜ்யங்கள் உண்டாகும். உன்னிடமிருந்து அதிகமான ஆசீர்வாதம். உங்கள சில பேர் சொல்லலாம், பிரதர் ஆபிரகாமுக்கு தான் எல்லா ஆசீர்வாதம், கட்டிட்டு வந்த பொண்ணுக்கு எதுவுமே இருக்காதா? பார்க்கலாம் வாங்க. 15ஆம் வசனம். தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராய் இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். உன் மனைவியின் பெயர் சாராய் அல்ல. அப்போ உன் மனைவியின் பெயர் சாராள். ஏனென்றால், அது ஏன் என்று கேட்டால், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் என்ன சொல்றார்? தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும். என்ன சொல்றார் பாருங்க? ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்றார். என்னவாங்க? உன் மனைவியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் இருவரையுமே ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு ஆசீர்வாதகரமாய் மாற்றுவேன். அன்பு சகோதரனே, சகோதரி, அம்மா, ஐயா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே லைட்டா எடுத்துக்காதீங்க. இந்த வார்த்தையை வாசிங்கள, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய பத்திரமா பார்த்துக்கோங்க. உன்னை கொண்டு வரப்போகும் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் தேவனுடைய அன்பு புரண்டோட போகின்றது. என்னங்க அது? தேவனுடைய அன்பு உன்னிடமிருந்து உன்னுடைய நெக்ஸ்ட் தலைமுறைக்கு, அந்த தலைமுறையின் தலைமுறைக்கு அது புரண்டோட போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மீது இருக்கின்ற ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கும் அது பகிர வேண்டும் என்றுதான் தேவன் ஆசைப்படுகின்றார். அதனாலதான் நீ இன்னைக்கு எப்படி வாழணும்? குற்றமற்றவனாக, உத்தமனாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்று நம்மள அநேகர் சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் உத்தமமாக வாழ வேண்டும். எதற்காக உத்தமமாக வாழ வேண்டும் என்றால், உண்மையாக வாழ்வாய் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னுடைய ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளின் மீது அது புரண்டோடும். அன்று சவுல் தன் உத்தமத்தை அன்று இழந்து போனான். தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளைகளை அப்படியே ஓரம் தள்ளி வச்சுட்டான். தன் இஷ்டம் போல் வாழ்வதற்கு அன்று அவன் பழக்கப்பட்டு விட்டான். தேவன் சொல்றது ஒரு விஷயம்னா அவன் செய்யறது இன்னொரு விஷயமா அப்படிங்கறதே பழக்கமாயிருச்சு அவனுக்கு. இதோடைய பிரதிபலன் என்னவென்று கேட்டால், சவுல் தன் ராஜ்யத்தை இழந்து போனான். சவுலுக்கு அடுத்தபடியே தன் குமாரர்கள் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என அவர்கள் மரித்து போனார்கள். சவுலும் அன்று கொல்லப்பட்டான். சவுலோட கூட அவனோட பிள்ளைகளும் மரித்து போனார்கள். கவனிங்க, சவுல் தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் சாபமாக தயாராகி விட்டான். தன்னுடைய குடும்பத்தையும் அன்று இழந்து போனான். கீழ்ப்படிதலை இல்லாத தந்தை, அதே போல் கீழ்ப்படிதல் இல்லாத தாய், பிள்ளைகளுக்கு சாபம். அருவருப்பாக வாழக்கூடிய தந்தையும் தாயும் தங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தையே பகிர்ந்து கொடுப்பார்கள். இந்த ஜாக்கிரதையா கவனிங்க. எனவேதான் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் உங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். அருவருப்பானவர்களை மேற்கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தையே நேசிக்க வேண்டும். பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் ஆசைப்படுகின்றார். கவனிக்கிறீங்களா? சவுல் தேவனை இழந்து போய், தேவனுடைய சந்நிதியை அவன் இழந்து போய் தன் குடும்பத்தையே அன்று அவன் நாசமாக்கி போட்டு விட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தா, தாவீது தன் தவறை உணர்ந்து கொண்டு தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு தான் காப்பாற்றப்பட்டான். தன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையுமே கூட அன்றானால் காத்துக்கொள்ள முடிந்தது. இருளிலே அவன் மரித்து விட்டான். ஆனால் தாவீதின் வாழ்க்கையில் அன்று சூரியன், நீதியின் சூரியன் உதயமானது. தாவீதுக்கு நல்ல நாட்கள் வரப்போகின்றன. ஆனால் சவுலினுடைய வாழ்க்கையிலே எல்லாமே வாடி போனது. கொல்லப்பட்டான், மரித்து. தாவீதின் வாழ்க்கையிலே அவனை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த சவுல், அந்த எதிரி மரித்து விட்டான். எப்படி மாய்த்தான்? கொல்லப்பட்டான், மரித்து விட்டான். ஓ, சத்ருவின் பீதியே இல்லை. கஷ்டங்கள் தீர்ந்து விட்டன.
இழந்து போன யாவற்றையுமே திரும்ப பெற்றுக்கொண்டான். அதன் கடைசியில் அவனை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அங்க எந்த இடத்துக்கு என்ன போ சொல்றீங்க? அப்படின்னா தேவனிடத்துக்கு அவன் வரும்போது அந்த ஜெபத்திலே உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். நீ ஜெபம் பண்ணும் போது கவனி, அதுல ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். எப்படி தோணுது அப்படி ஜெபம் பண்ண கூடாதுங்க. எது தோணுது அதையே கேட்க கூடாது. ஜெபத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். இந்த யூதா பட்டணத்துக்கு போக சொல்றீங்களா? போ. சரி, அப்போ நீ எந்த இடத்துக்கு போக சொல்றீங்க? ஹெப்ரோன் அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கு நீ போ. தேவன் எதை சொன்னா அதை செய்யறவங்களா தான் தேவன் என்னங்க பண்ணுவாரு? அவங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தேவன் சொல்றபடியே செய்கிறவர்களை தேவன் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். தேவன் சொல்லாதவைகளை அதையே செய்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். தன் கரங்களாலேயே கஷ்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள், சிரமங்களுக்கு ஆளாகி விடுவார்கள். யோனா ஒரு தீர்க்கதரிசி. தேவன் எங்க அவனை போக சொன்னாரு? நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். எதற்காக போக சொன்னார்? அங்கே இருக்கும் ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பாவம் பெருகிவிட்டது. அவர்கள் மீது ஒரு ஆபத்து வரப்போகிறது. தேவனுடைய கோபம் வரப்போகிறது. அவர்கள் எல்லாருமே அழிந்து போக போகிறார்கள். ஆனால் தேவன் அழிந்து போகக்கூடிய அந்த நினிவே பட்டணத்தின் மக்களை கூட நேசித்தார். அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கிறவங்க பாவம் செய்கிறார்கள். அவர்கள் பாவம் பெருகிவிட்டது. தேவன் சிட்சிக்க போகின்றார். சகோதரனே சகோதரி, இதை கவனிங்க. சகோதரனே சகோதரியை கவனிக்கிறீங்களா? நீங்க நினைக்காதீங்க நான் செய்யற பாவத்துக்கு சிச்சையே வராது அப்படின்னு. தயவு செஞ்சு கவனிங்க. நேத்து தானே நான் பாவம் செஞ்சேன். இன்னைக்கு நான் நல்லா தானே இருக்கிறேன். இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி கூட நான் பாவம் செஞ்சேன். இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே ஆகலையே. 3 நாளுக்கு முன்னாடி கூட நான் பெரிய பாவம் செஞ்சேன். இது வரைக்கும் எனக்கு எந்த சிச்சையும் வரலையே, சிச்சிக்கப்படலையே, என் கையோ காலோ எடுக்கப்படவில்லையே, எனக்கு தான் எந்த விதமான ஆக்சிடென்ட் நடக்கலையே, எனக்கு தான் எந்த ஒரு வியாதியுமே வரல எனக்கு. தயவு செஞ்சு கவனிங்க. நீ செய்து கொண்டு வருகிற பாவத்துக்கு தேவன் கணக்கு எப்ப தீர்ப்பார் உனக்கு எப்படி தெரியும்? நீ நினைக்கிற நேரத்துல தேவன், சில நேரத்துல நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எக்ஸாம்ல நம்ம எக்ஸாமுக்குலாம் போவோம். நம்ம எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் பேப்பரை யாருங்க திருத்துறது? டீச்சர் தான் திருத்துவாங்க. திங்கக்கிழமை திருத்துவாங்களா, செவ்வாய்க்கிழமை திருத்துவாங்களா, புதன்கிழமை திருத்துவாங்களா, வியாழக்கிழமை திருத்துவாங்களா, வெள்ளிக்கிழமை திருத்துவாங்களா, அல்லது சனிக்கிழமை திருத்துவாங்களா? யார் கையிலங்க இருக்கு? அவங்க கையில தான் இருக்கு. நீ செய்கிற பாவத்துக்கான தீர்ப்பை தேவன் என்னைக்கு தீர்ப்பாரோ அது அவர் கரத்துல தான் இருக்கு. ஆனா கவனிங்க, சனிக்கிழமை திருத்தலனா திங்கக்கிழமை திருத்த மாட்டேன்னு எங்கேயும் சொல்ல முடியாது. திங்கக்கிழமை பேப்பரை திருத்தல அப்படிங்கிறதுக்காக புதன்கிழமை திருத்த மாட்டாங்கன்னு நினைக்காத. நீ நினைக்கிற நாள்ல பேப்பரை திருத்தல அப்படிங்கிறதுக்காக அப்படி நினைச்சிடாதனா திருத்த வேண்டிய நாள் என்று ஒன்று கட்டாயம் வரும். எல்லா வெளியே வந்துடும். அப்படிதான் இன்று நீ செய்கிற பாவத்தினால் உனக்கு நாளை கழிச்சோ வியாதி வராம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? கவனி. இன்று நீ தம் அடிக்கிறனா உடனே உன் லங்ஸ் அப்படியே காலி ஆகாது தம்பி. கவனிப்பாங்க. இன்று நீ குடிக்கிற சரக்குக்கும் ஹார்ட் உடனே கெட்டு போகாது. இன்று நீ கண்டபடி குட்காவை போட்டுக்கிட்டு ஹான்ஸ சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ கண்டதை சாப்பிட்டு இருந்தனா இன்றைய தினத்திலேயே உன் கிட்னி எல்லாம் கெட்டு போகாது. ஆனால் எப்போ நீ பாவ பழக்கத்தினாலே உன் சரீரத்தை இப்படி கெடுத்து கொண்டு இருக்கின்றாயோ உனக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ள டேமேஜ் அதெல்லாம் என்ன நடக்குங்க? கரெக்டா நடக்கும். அப்படி டேமேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்லோவா நாளுக்கு நாள் உள்ளுக்குள்ள அப்படியே வியாதியில அப்படியே பெருகி ஒரு நாள் எல்லாமே அப்படி வெடிச்சிரும். நான் சரக்கு அடிக்கிறேன் ஒன்னும் ஆகல, சரக்கு அடிக்கிறேன் ஒன்னும் ஆகல, பெக் அடிக்கிறேன் ஒன்னும் ஆகல. அதை இன்னைக்கு சொல்லலாம், ஆனா ஒரு நாள் வரப்போகிறது. நடக்க கூடாதவைகள் உன் வாழ்க்கையிலே நடக்க போகுது. ஒரு மனைவி தன் கணவரை கூட்டிட்டு வந்தாங்க. வயிறு மொத்தம் அப்படி உப்பி கிடக்கு. வாய் எப்படி திறந்து வச்சிருக்கார். என்னவா ஆச்சு? ஏதோ கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. கிட்னி மொத்தமா கெட்டு போயிருச்சுனா ஏமனாச்சு? எந்த அளவுக்கு கத்தி அழுதுருப்பேன். நான் குடிக்காதையான்னு என் வார்த்தை கேட்கலையேனா? கேன்சர் வந்துருச்சுனா வாயை கூட மூடி திறக்க முடியலையேனா? வயிறு வீங்கி கிடக்குதுன்னா பாத்ரூம் கூட ஒழுங்கா போக முடியறது இல்ல. டாக்டர் சொல்லிட்டாங்க போதும் கூட்டிட்டு போமான்னு. என்னங்க பண்ண முடியும்? ஆளை வச்சுக்கிட்டு அந்த மனைவி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒழுங்கா மூத்திரம் கூட போக முடியாது, கூட்டிட்டு போய் என்னங்க பண்ண முடியும்? ஒத்தாளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாக்டரே தன் கையை விரித்து விட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, எனக்கு ஒன்னும் ஆகுறது இல்லையே, நான் என்ன பண்ணாலும் ஆகுறது இல்லையே.
இதுதான் பண்றேன் அததான் பண்றேன் எனக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறானால் உன்னை தெரியாமலே நடக்க வேண்டிய டேமேஜ் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி நடக்க வேண்டிய டேமேஜ் எல்லாமே ஒழுங்கா நடந்து எதிர்பார்க்காமல் திடீரென்று கேட்க கூடாது நடக்க கூடாது எல்லாமே அங்க நடந்து விட்டது. இப்ப என்ன பண்ணுவாங்க? ஜாக்கிரதையா இருங்க சகோதரியே, ஜாக்கிரதையா இருங்க சகோதரனே. சவுலின் வாழ்க்கையிலே எனக்கு ஒண்ணு ஆகாது ஆளுகை செய்யற ராஜாவே எனக்கு ஒண்ணு வராது அப்படின்னு போனா நெஞ்ச நிமித்திக்கிட்டு காலம் கடந்து ஒரு நாள் வந்தது. தேவன் தன் தீர்ப்பு எழுதி வைத்த ஒரு நாள் வந்தது. திடீரென்று செத்து போய்விட்டான், கொல்லப்பட்டான். அந்த நினைவே பட்டணக்காரங்க ரொம்ப பாவமானவர்கள். தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தார்கள். தேவன் மீது பயமும் பக்தி இல்லாமல் தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய பாவம் பெருகிவிட்டது என்று அவர்கள் சிட்சிக்கப்பட போகிறார்கள் என்று அவர்களுக்கு பெரிய அழிவு வரப்போகுது என்று தேவன் கவனிங்க, அந்த நினைவே பட்டணத்தாருடைய நிலைமையை முன்னாலே அறிந்தபடினால் அவர் அறிந்திருக்கிறதுனாலதான் யோனா கிட்ட சொல்றார், நீ போ. அந்த நினைவே பட்டணத்தாருடைய அந்த சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமானதா இருக்குன்னு அவர்கள் கிட்ட போய் நீ அறிவி. சிச்சிக்கிற தேவன் சொல்லாம தாங்க சிச்சிக்கிறானா? என் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லவே இல்லங்க. சிச்சிப்பதற்கு முன்பு உனக்கு எச்சரிக்கையை தருவார். ஏனென்றால் நீ ஒருவேளை திருந்து விடுவாய் என்றுதான். இன்று ஒருவேளை இங்க அமர்ந்திருக்கிற சகோதரிகளிடம் அல்லது சகோதரர்களிடம் தேவன் சொல்கிறார், ரொம்ப நாளா நான் எச்சரிக்கை செய்து கொண்டே வருகிறேன், என் வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் நீ இஷ்டம் போல் வாழ்ந்து வருகிறாய் என்றால் கவனி, விரைவிலேயே உன் மீது பயங்கரமான சிக்ஷை வரப்போகிறது. அப்போ நீ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வருவதற்கு முன்பே இன்று தேவன் உன்னை கண்டிப்பாக எச்சரிக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் ரொம்ப நலமாக இருக்கும். நீ நினிவேக்கு போயா அப்படின்னு சொன்னா எங்க போயிட்டாரு நம்ம ஆளு? யோனா தர்ஷீஷுக்கு போய்விட்டான். தேவன் போ சொன்னது ஒரு பக்கமா, நான் நம்மால் போக ஆசைப்பட்டது இன்னொரு பக்கமா. தர்ஷீஷுக்கு போக ஆரம்பித்து விட்டான். என்னங்க சாதித்தான்? தன் கைகளாலே தன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. கவனிங்க சகோதரனே சகோதரியே, தேவன் சொல்வதை செய்வது ஆசீர்வாதம். 91 ஹைதராபாத்துக்குள்ளே நான் வந்தேன். 91 தேவன் ஹைதராபாத்திலே தன்னுடைய சித்தத்துக்காக தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் என்னை கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல தன்னுடைய வேலையை அவர் ஆரம்பித்து விட்டார். 2001 கல்வாரி காந்தி பத்திரிகை ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அப்பொழுது நான் சந்தா நகரில் இருந்தேன். கவனிங்க, 2001 கல்வாரி காந்தி அப்படிங்கிற பத்திரிகை அற்புதமாக ஸ்டார்ட் ஆனது. அநேகம் ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதகரமாய் மாறிவிட்டது. 2003 கல்வாரீஸ்வரம் அப்படிங்கிற டிவி ஊழியத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. 2001 மற்றும் 2 கல்வாரி காந்தி பத்திரிகை ஸ்டார்ட் ஆனது. உங்களுக்கு தெரியுமாங்க, வெறும் 4000 காப்பியோட ஸ்டார்ட் ஆன நம்ம கல்வாரி காந்தி சுமார் 1,00,000 காப்பி வரைக்கும் பிரிண்ட் ஆன ஊர்ல ஒரு பெரிய ஒரு பத்திரிகையாக தேவன் ஆசீர்வதித்தார். லட்சக்கணக்கானோர் அந்த பத்திரிகையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 2003 கல்வாரீஸ்வரம் டிவி ஊழியத்தையுமே கூட தேவன் ஸ்டார்ட் பண்ணினார். ரொம்ப குறைவான காலத்திலேயே லட்சக்கணக்கானோரை இந்த பெரிய டிவி ஊழியம் அவர்களை சென்றடைந்தது. தயவு செஞ்சு கவனிங்க, அப்போ யாரெல்லாம் நான் அறிவித்த சுவிசேஷத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து காலை 9 மணிக்கு அந்த சந்தா நகரிலே ஒரு பில்டிங்க்கு மேல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஸ்டார்ட் ஆனது. டிவி ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, மேகசின் ஊழியம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது, மீட்டிங்ஸ் மற்றும் ஊழியங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஆனால் ஆலயத்துக்குள்ள ஆராதனைக்கு பார்த்தவர் 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. டிவி ஊழியத்தை லட்சக்கணக்கானோர் பாக்குறாங்க, மேகசின் ஊழியத்தை லட்சக்கணக்கானோர் கவனிக்கிறாங்க. நம்ம ஆலயத்துல வந்து பார்த்தா 100 பேர் கூட இங்க இல்லையே. இந்த கிடல தேவன் என்னங்க சொன்னாரு? பெரிய ஒரு சபையை உனக்கு நான் தரப்போகின்றேன். எதுங்க பெரிய சபை? அந்த கண்ணுக்கு காணப்படவில்லை. இப்படிப்பட்ட நேரத்துலதான் எனக்கு கூட தேவன் பேசினார். 2005 அதாவது 2005 தேவன் என்னோட பேசினார். நீ குகட்பள்ளிக்கு போய் கல்வாரி டெம்பிளை ஸ்தாபி. கும்பிடுறேன் ஆண்டவரே. இருக்கிற சபையே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு. 100 பேர் கூட அங்க இல்ல. ஆண்டவரே, இந்த சபை பெருகுச்சுன்னா இன்னொரு பிரான்ச்சை பத்தி நம்ம யோசிக்கலாம்ப்பா. இதுவே அந்த ரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு, இன்னொரு பிரான்ச் வேற. எனக்கு விட்டுருங்க ஆண்டவர், தயவு செஞ்சு. நான் டிவி ஊழியத்தை பாத்துக்கிறேன், அப்படி இந்த மேகசின் ஊழியத்தை சேர்த்து பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். இந்த சபை மேட்டரை மாத்திரம் நமக்கு வேண்டாம் ஆண்டவர் அப்படின்னு சொன்ன. தெரியுமா உங்களுக்கு? கல்வாரி டெம்பிளை குக்கட்பள்ளியிலே ஸ்தாபிப்பதற்கு நான் கொஞ்சம் கூட இஷ்டப்படவில்லை. நான்
இடத்துல முடியல, அப்படியே ஸ்டெடியா நின்னேன் நான். ஆனால் தேவன் மறுபடியும் 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 சொன்னார், நீ போ, குக்கட்பள்ளியிலே போய் ஸ்தாபி, நீ போ, குக்கட்பள்ளியில போய் ஸ்தாபி. ஏன் குக்கட்பள்ளியில ஸ்தாபிக்க வேண்டும் என்றால், அப்ப எனக்கு என்னங்க தெரியும், இப்பதாங்க எனக்கு எல்லாம் விளங்குது எவ்வளவு அற்புதமான அவருடைய நோக்கம் என்ன என்பது. தேவன் இந்த பூமியை அவர் சிருஷ்டிக்கும் போது இந்த இடத்துக்கான வரைபடத்தை அமைத்து விட்டார். இங்க அற்புதமான கால்வரி டெம்பிள் அப்படிங்கிற சபை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, அதனாலதான் குக்கட்பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். அந்த சந்தா நகர்ல இருக்கும்போது என் கூட தேவன் இல்லையா? அவர் இருந்தார். அந்த சந்தா நகர்ல இருக்கும்போது சபை இல்லையா? சபை இருந்துச்சு. ஆனா அங்கேயும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. குக்கட்பள்ளி எதுக்காக தேவன் ஆசீர்வதித்தார்? அவர் சொன்ன இடத்துக்கு நான் வந்தபோதுதான் ஆசீர்வாதமும் கூட வந்தது. சகோதரனே, சகோதரியே, இது குடும்ப நடைமுறையில இருக்கலாம், அல்லது திருமணத்தின் விஷயத்துல இருக்கலாம், நீ பார்க்கிற உன் வேலையா இருக்கலாம், அல்லது படிப்பதற்கு போகிற இடமாக இருக்கலாம், அல்லது கற்ற வீடா இருக்கலாம். ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எது உங்க சித்தமோ அதையே நடத்துங்கப்பா. எந்த இடத்துல நான் ஒரு வீட்டை வாங்கணுமோ அங்கே எனக்கு கொடுங்கப்பா. எங்க எனக்கு வேலை கிடைக்கணுமோ அங்கேயே எனக்கு கொடுங்கப்பா. எந்த இடத்துல நான் ஊழியம் பண்ணணுமோ அந்த இடத்துல ஊழியம் பண்ணக்கூட கிருபை எனக்கு தந்தரலுங்க. தாவீது அவசரப்படவில்லை, இனி எனக்கு தொந்தரவே இல்லை. சவுல் அப்படிங்கிறவன் செத்து போயிட்டான், சிங்காசனம் காலியா தான் கிடக்கு, அதுக்காக தான் தேவன் அபிஷேகம் பண்ணார், போயிடலாம் செட்டாரு, ஓஹோ அப்படின்னு ஓடலங்க. என்னங்க செஞ்சான்? அவன் ஜெபம் பண்ணிட்டு தேவனோட பர்மிஷனை கேட்கிறான். என்ன பண்ண சொல்றீங்க? எந்த இடத்துக்கு போக சொல்றீங்க? யூதா தேசத்துக்கு போக சொல்றீங்களா? போய் எங்க போக சொல்றீங்க? எப்ரோன் அப்படிங்கிற அந்த பட்டணத்துக்கு நீ போ. சபையே, நீ ஜெபம் பண்ணும்போது தேவன் உன்னை கட்டாயம் கன்ஃபியூஸ் பண்றவரே இல்லை. நீ ஜெபம் பண்ணும்போது கட்டாயமா தேவன் உனக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டியை தருவார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, மேலான உம்முடைய வார்த்தையினாலே தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசி உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி, அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா களைப்புகளுக்கும் சோர்வுகளுக்கும் ஆண்டவரே மேன்மையான உம்முடைய செய்திதான் இதோ தைரியத்தை கொடுத்து, அதுக்காக நன்றி ராஜா. நாங்கள் பாவத்திலே தொடர்வோம் என்றால் சிச்சை வரப்போகிறது. அந்த வரப்போகும் சிச்சை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதனால் எங்களை எச்சரிக்கை செய்கிறீர். உம்முடைய எச்சரிக்கையே அப்பா ஆண்டவரே, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ள நீர் உதவி செய்யுங்க. நல்வழிக்கு வந்திருக்கிறவர்கள் கெட்டு போக கூடாதப்பா. நல்வழிப்படுத்துகிற உம்மை குறித்த இந்த சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவரே நீர் தந்திருக்கிற வார்த்தையின் அடிப்படையில் தான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நான் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அப்பா மேன்மையான ஒரு பதிலை நீர் அருளி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.